ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வாண்ட்லா சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க இன்னும் பார்க்கலனா மேல கார்ட்ல அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் பெட்டரா புரியும். இப்போ கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஈவா அந்த ஃபிளையிங் வெஹிக்கிளை பார்த்துட்டு பயந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழுந்துருவா. செகண்ட் எபிசோட் ஓப்பனிங்ல ஈவா ஒரு சேஃபான பிளேஸ்ல விழுந்திருப்பா. கண்ணை முழிச்சு பார்த்தா அவளுக்கு மேல ஒரு திமிங்கலம் பறந்து போறத பாப்பா. அதிர்ச்சியில எழுந்து பார்த்தாதான் தெரியுது இந்த உலகம் ஈவா கத்துக்கிட்டதுக்கும் அவ பாக்குறதுக்கும் நிறைய வேறுபட்டு இருக்குன்னு. திடீர்னு பார்த்தா அவ நின்னுட்டு இருந்த இடம் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அது ஏன்னா ஈவா நின்னுட்டு இருந்தது ஒரு ஜெயிண்ட் கிரீச்சர் மேல. அதுல இருந்து கீழே குதிச்சுட்டு ட்ரீஸ் நடக்குமா வேல்ஸ் பறக்குமான்னு குழப்பத்தோட ஈவா ஆம்னிபாட் கிட்ட கேட்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆம்னிபாட் சொல்லிட்டு இருக்கும் போதே ஈவா ஒரு பட்டர்ஃபிளைய பாப்பா. பட் அது வழக்கமான சைஸை விட பெரிய சைஸ்ல இருந்துச்சு. ஈவா அந்த பட்டர்ஃபிளை பக்கத்துல போய் அட்லீஸ்ட் என்னால இந்த பட்டர்ஃபிளைய ரெகக்னைஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஆம்னிபாட அந்த பட்டர்ஃபிளை ஸ்பீஷீஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவா. பட் ஆம்னிபாட் அதுக்கு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல, என்னோட டேட்டா பேஸ்ல இந்த ஸ்பீஷீஸோட டீடைல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஓடுறது நல்லதுன்னு சொல்லும். ஆம்னிபாட் சொல்லி முடிக்கவும் அந்த ஹியூஜ் பட்டர்ஃபிளை ஈவாவை துரத்தவும் ஆரம்பிச்சிரும். எப்படியோ சமாளிச்சு தப்பிச்சிடுவா. ஆம்னிபாட் கிட்ட பக்கத்துல இருக்கிற சாங்சுரிக்கு கனெக்ட் பண்ண சொல்லுவா. பட் ஆம்னிபாடால சிக்னல் டிடெக்ட் பண்ண முடியாது. சரி, கொஞ்சம் உயரமான இடத்துல போய் ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவா. அப்பயும் ஆம்னிபாடால எந்த ஒரு சாங்சுரியையும் கனெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாமே ஆஃப்லைன்ல இருக்கும், இன்க்ளூடிங் ஈவாவோட சாங்சுரியும் சேர்த்து. மதர் ரோபோட்டோட சிக்னலும் ஆம்னிபாட்க்கு கிடைக்காது. அந்த வருத்தத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க ஈவா ஆம்னிபாட் கிட்ட தாங்கிட்ட இருக்கிற சப்ளைசஸ அனலைஸ் பண்ண சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு ஹியூமன் பீயிங்க பாப்பா. சந்தோஷத்துல கத்துக்கிட்டே ஓடுவா. அவங்கள நோக்கி எல்லா லாங்குவேஜ்லயும் ஹலோ சொல்லிக்கிட்டு என் பேரு ஈவான்னு சொல்றப்போ ஒரு வேர் அவ காலை பிடிச்சிரும். கடைசியில பார்த்தா அது வேர் இல்ல, ஒரு கார்னிவோர் ஃபிளாரோட நாக்கு ஈவாவை உணவுன்னு நினைச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். ஈவாவை ஆல்மோஸ்ட் வாய்க்குள்ளே வச்சு முழுங்குற நேரத்துல அந்த ஹியூமன் ஈவாவை காப்பாத்திடுவான். ஆம்னிபாடால அந்த ஹியூமனை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா அவன் ஹியூமன் இல்ல, அவனும் ஒரு கிரீச்சர். ஈவா ஃபர்ஸ்ட் பயப்படுவா, அப்புறம் பேச ஆரம்பிப்பா. நான் ஒரு ஹியூமன் பீயிங், வேற ஹியூமன்ஸ பாத்திருக்கீங்களான்னு கேட்பா. அவன் மதிக்க கூட மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். ஈவா அவன் பின்னாடி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே போறப்ப சடனா ஈவாவோட வாயை பொத்திட்டு கவனிக்க ஆரம்பிப்பான். ஏதோ டேஞ்சர் அவங்கள நோக்கி வர்றத உணர்ந்தான். பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஈவாவை துரத்திட்டு வந்த கிரீச்சர் இங்கேயும் வந்துரும். ஈவாவும் அவனும் ஓட ட்ரை பண்ணுவாங்க. பட் அவன் புடிச்சிருவான். அடுத்த சீன்ல ராத்திரி ஆகிடும். ஈவாவையும் அவனையும் அந்த கிரீச்சர் தலைக்கீழ தொங்க விட்டுட்டு சாப்பிட போயிடும். அந்த கிரீச்சர் ஒரு ஹண்டர். டிஃப்ரெண்ட் திங்ஸ், டிஃப்ரெண்ட் அதர் கிரீச்சர்ஸை பிடிச்சு விற்கிறது தான் அதோட வேலை. ஈவா ட்ரைனிங்ல கத்துக்கிட்டதை வச்சு எப்படியோ தப்பிச்சிருவா. பட் கூட வந்த இன்னொருத்தனை காப்பாத்த அவளுக்கு கத்தி தேவைப்படும். அங்க இருக்க ஒரு பேக்ல கத்தி இருக்கும். அதை எடுக்க ட்ரை பண்றப்போ அந்த பேக் கீழே விழுந்துரும். அதை கவனிச்சு அந்த கிரீச்சர் எழுந்து வர்றப்போ அங்க கீழே இருக்கிற மீகோடால பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவான். ஹண்டர் கிரீச்சர் ஈவா பங்கர்ல இருந்து வெளியே வர்றப்போ சில பொருட்களை எடுத்துட்டு வருவான். அதுல மீகோடாலும் ஒண்ணு. ஹண்டர் கிரீச்சர் டிஸ்ட்ராக்ட் ஆனதை பார்த்த உடனே ஈவா பயந்து அங்க கட்டி போட்டிருக்க இன்னொரு கிரீச்சர் பின்னாடி போய் ஒழிஞ்சிருவா. அப்ப திடீர்னு நீ போய் ஒழிஞ்சுக்க, உன்னை பார்த்தா அவன் உன்னை சாப்பிட்டுருவான்னு ஒரு வாய்ஸ் மட்டும் வரும். ஈவா அதை கேட்டுட்டு யார் பேசுறீங்களோ ப்ளீஸ் வாயை மூடுங்க, மாட்டிக்க போறோம்னு சொல்லுவா. அப்பதான் மதர் ரோபோட் அங்க கீழே கிடக்கிறத பார்த்து அவங்கள போய் செக் பண்ணுவா. அவங்களோட சர்க்கியூட் போர்டு மட்டும் டேமேஜ் ஆயிருக்கும். சரி பண்ணலாம்னு நினைக்கிறப்போ மறுபடியும் அந்த வாய்ஸ், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம்னு சொல்லும். ஈவா டென்ஷன் ஆகி நானே ரகசியமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன், யாரா அது பேசிட்டே இருக்கிறதுன்னு திரும்பி பார்த்தாதான் தெரியுது அங்க கட்டி போட்டிருக்க கிரீச்சர் தான் பேசும். பட் ஆனா ஆக்சுவலி பேசாது, அதால பேசவும் முடியாது. பட் அந்த கிரீச்சர் நினைக்கிறது ஈவாக்கு நல்லாவே புரிஞ்சது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஈவா உடனே அங்க இருக்கிற கத்தியை எடுத்து அந்த கிரீச்சரை வந்து ஃப்ரீ பண்ணி விடுவா. உடனே அந்த கிரீச்சர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ நான் ஓடுறேன், அந்த ஹண்டர் என்ன துரத்துவான், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துன்னு சொல்லிட்டு போயிடும். ஹண்டரும் அதே போல அவனை துரத்திட்டு போயிடுவான். ஹண்டர் கிரீச்சர் அந்த கிரீச்சர் தொங்கிட்டு இருக்கிற கிரீச்சர்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கிறது எனக்கு தெரியுது. இந்த எபிசோடோட கடைசியில எல்லாருக்கும் பேர் வந்துரும், அப்புறம் கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஈவா கத்தியை எடுத்து அந்த தொங்கிட்டு இருந்த கிரீச்சரை காப்பாத்துவா. அவன் ஏதோ பேசுவான், பட் ஆனா ஈவாக்கு அது புரியாது. ஈவா மதரை எடுத்து அந்த ஹண்டர் கிரீச்சரோட வண்டியில வச்சுட்டு இவனையும் ஏற சொல்லிப்பா. எப்படியோ வண்டியை ஸ்டார்ட்டும் பண்ணிடுவா. பட் மூவ் பண்ணலான்னு ட்ரை பண்றப்போ அந்த வண்டி இவங்க எல்லாரையும் தலைக்கீழ கவுத்துட்டு 2 சுத்து சுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா வானத்தை நோக்கி போயிடும். அந்த நேரம் பார்த்து அந்த ஹண்டர் வந்துருவான். அவன் கன் எடுத்து ஈவாவை சுடலான்னு எய்ம் பண்றப்போ மேல போன அவனோட வண்டி அவன் தலை மேலே வந்து விழுந்துரும். ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஈவா டக்குன்னு அவனோட கன் எடுத்து அவனையே போடுவா. அந்த ஹண்டர் கிரீச்சருக்கு பெருசா அது தாக்கத்தையே உண்டு பண்ணல. திரும்பி எந்திரிக்க ட்ரை பண்றப்போ அந்த தப்பிச்சு போன கிரீச்சர் திரும்ப இவங்க காப்பாத்த வரும். மதர் ரோபோட்டை வாயில
கையில எடுத்துக்கிட்டு ஈவாவையும் அந்த ப்ளூ கிரீச்சரையும் தான் மேல ஏறிக்க சொல்லும். அங்க இருந்து ஒரே ஓட்டம் தான். எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பட் அவன் விடாம துரத்துவான். ஃபர்ஸ்ட் எபிசோட் போலவே ஒரு பள்ளத்தாக்கு எண்டுல போய் நிப்பாங்க. திரும்ப அந்த ஹண்டர் கிட்ட மாட்டிக்கிட்டாச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த கிரீச்சர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அந்த பள்ளத்தாக்குல விழுந்துரும். ஈவா நினைப்பா அவ்வளவுதான் நம்ம காலின்னு நினைக்கிறப்போ அந்த கிரீச்சரால கிளைட் பண்ண முடியும்னு தெரிஞ்சது. அப்படியே கிளைட் பண்ணிக்கிட்டே பொறுமையா வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க. பட் அந்த கிளைடிங் சீன் ரொம்ப அழகா இருக்கும். ஈவா ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. நிறைய பறக்கும் திமிங்கலம் அவங்களோட சேர்ந்து பறந்துகிட்டு இருக்கும். ஹண்டர் கிரீச்சர் தன்னோட ஃபிளையிங் வெஹிக்கிளை எடுத்துட்டு இவங்களை துரத்தாததுனால இப்போதைக்கு தற்காலிகமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்க. கீழே வந்து சேஃபா லேண்ட் ஆன உடனே அந்த கிரீச்சரை ஹக் பண்ணி ஈவா தேங்க்ஸ் சொல்லிட்டு உன்னை நான் எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்பா. அப்பதான் அந்த கிரீச்சர் என் நேம் ஆட்டோன்னு சொல்லும். இப்போ மனசுலதான் நினைக்கும். இப்போ சொல்றேன், ஆக்சுவலி அந்த கிரீச்சரால பேச முடியாது. பட் ஈவாக்கு அந்த கிரீச்சர் மனசுல நினைக்கிறது புரியும். அதே போல ஆட்டோக்கு ஈவா நினைக்கிறதும் பேசுறதுமே புரியும். ரெண்டு பேருக்குமே இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. பட் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஈவா மதர் ரோபோட்டோட கண்டிஷனை ஆம்னிபாட் வச்சு ஸ்கேன் பண்ணி சர்க்கியூட் போர்ட் போயிடுச்சுன்னு கண்டுபிடிப்பா. ஈவா இந்த சர்க்கியூட் போர்ட்லாம் சரி பண்ண அவளோட ட்ரைனிங்ல கத்துக்கிட்டதுனால அவளே சரி பண்ண ட்ரை பண்ணுவா. அந்த ப்ளூ கிரீச்சரோட பேக்ல அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண எடுப்பா. பட் அந்த ப்ளூ கிரீச்சர் டக்குன்னு அவன் பேக புடுங்கிட்டு ஈவாவை பார்த்து புலம்பிக்கிட்டே ஒரு சியூவிங் கம் எடுத்து கொடுப்பான். ஈவா அந்த சர்க்கியூட் போர்ட் ஸ்டிக் பண்றதுக்கு தான் குடுக்கறான்னு நினைச்சு வாயில போட்டு சியூ பண்ணிக்கிட்டே மண்ணு போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு மதர் ரோபோட்டோட சர்க்கியூட் போர்டை செக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அந்த ப்ளூ கிரீச்சரோட புலம்பல் ஈவாக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி ஆட்டோ அண்ட் ஈவாக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் போல இது கிடையாது. அது வேற, இது வேற. அது ஆட்டோ மனசுல நினைக்கிறது ஈவாக்கு புரியும். பட் இது இந்த சியூவிங் கம்ல இருக்கிற மெடிசன்னால இந்த கிரீச்சரோட லாங்குவேஜ் ஈவாக்கு புரிய ஆரம்பிக்கும். ஈவா ஏன்ச்சு நீ பேசுறது எனக்கு புரியுதுன்னு சொல்ல, நல்ல காலம் நான் பேசுறது உனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும், தயவு செஞ்சு அமைதியா இருன்னு சொல்லுவான். இத சொல்லிட்டு ஈவா யாருன்னே தெரியாத மாதிரி அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் மட்டும் நடக்க ஆரம்பிப்பான். ஈவாவை ஒரு சில்லியான ஹியூமன் பீயிங்ன்ற தாட் தான் அவனுக்கு இருக்கும். ஈவா அவன் கிட்ட வேற யாராவது ஹியூமன்ஸ பாத்திருக்கீங்களான்னு கேக்குறப்போ இல்லன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் நடந்து போயிட்டே இருப்பான். ஈவா டென்ஷன் ஆகி அவன் கோட்டை பிடிச்சு இழுத்து நில்லுங்கன்னு சொல்லுவா. அப்பதான் அந்த கோட்ல இருக்கிற ஒரு குட்டி பேட்ச் ஒர்க்க பாப்பா. உடனே அவன் கிட்ட இந்த கோட் உங்களுக்கு எங்க கிடைச்சது, இந்த ஹியூமன்ஸ்க்கு சொந்தமானது, இந்த பேட்ச் ஒர்க் டைனாஸ்டிய குறிக்குதுன்னு சொல்ல அவன் இந்த கோட்டை லாக்கஸ் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ட்ரேடர் கிட்ட வாங்கினதா சொல்லுவான். ஈவா அவன் கிட்ட என்ன கூப்பிட்டு போங்கன்னு கேட்டுட்டு இருப்பா. அவன் அதுக்கு முடியவே முடியாது, நீ தயவு செஞ்சு என் கிட்ட பேசுறது நிறுத்துன்னு சொல்லும் போதே மதர் ரோபோட் முழிச்சிருவாங்க. மதர் ரோபோட் ஈவாக்கு ஏதோ டேஞ்சர்னு நினைச்சு ஈவா தள்ளிப்போன்னு சொல்லி அந்த ப்ளூ கிரீச்சரை தூக்கி ரெண்டு சுத்தி எரிஞ்சிருவாங்க. ஈவா உடனே மதரை தடுத்துட்டு மதர் நோ அவன் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்ல மதர் உடனே ஃப்ரெண்டா அப்ப அவனோட நேம் சொல்லன்னு கேட்பாங்க. ஈவா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டோட அவன் நேம் ஷீனான்னு சொல்லுவா. ஏன் ஷீனானா இவன் லாங்குவேஜ் புரியறதுக்கு முன்னாடி அவன் புலம்பல்ல ஷீனான்ற ஒரு வேர்டை புடிச்சு வச்சுக்கிட்டு அவன் நேம் அதுதான் ஃபிக்ஸ் ஆயிப்பா. பட் ஆக்சுவலி அவனோட நேம் ராபிண்டர் கேட், ஷீனா இல்ல. ஷீனா டைனாஸ்டி பேட்ச் கொண்ட ஒரு கோட்டை போட்டிருக்கிறதா சொல்லுவா. அதுக்கு மதர் அவன் ஹியூமன் இல்லன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், பட் அவன் பேசுறது எனக்கு புரியுதுன்னு சொல்ல அதுக்கு ஈவா ஷீனா ஒரு கம் கொடுத்தத சொல்லுவா. அதனாலதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லுவா. அதுக்கு உடனே மதர் ரோபோட் கோவமாகி அந்த கம்மை ஸ்கேன் பண்ணியா, ஷீனாவை ஸ்கேன் பண்ணியான்னு கேட்பாங்க. ஆம்னிபாட் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஈவா ஸ்கேன் பண்ணலன்னு போட்டு கொடுக்கும். மதர் கோவப்படுறத பார்த்துட்டு ஈவா நீங்க ஏன் பக்கத்துல இருக்கிற சான்ச்சுரிஸ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண கூடாதுன்ட்டு மண்டைய கழுவி அனுப்பிச்சிருவா. ஈவா ஷீனா கிட்ட போய் சாரி கேட்டுட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா. பட் ஷீனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த செடி உன்னை தூக்கிட்டு போன அப்பவே நான் உன்னை விட்டுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்ப அவன் மாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிப்பான். அந்த செடியை விட்டு வெளியில வர்றப்போ ஆம்னிபாட் மேல ஷீனா இன்ட்ரெஸ்டடா இருந்ததை கவனிச்சா அதை வச்சு பிச் பண்ணி பேசுவா. ஈவா ஷீனா கிட்ட போயிட்டு உனக்கு ஆம்னிபாட் வேணும் தானே, இது ஒரு அல்டிமேட் ஹியூமன் பீயிங் டெக்னாலஜி, பர்சனல் அசிஸ்டன்ட், நீங்க இதை செல் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். பட் அதுக்கு பதிலா நீங்க என்ன லாக்கஸ்க்கு அந்த ட்ரேடர் கிட்ட கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவா. என்ன மட்டும் இல்ல மதர் அண்ட் ஆட்டோவையும் சேர்த்துன்னு சொல்லுவா. ஷீனாவும் கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி வருவான். அந்த டீல் பேச்செல்லாம் போயிட்டு இருக்கும். அப்பதான் ஈவாக்கு ஆட்டோ மனசுல நினைக்கிறது அவளுக்கு மட்டும்தான் புரியுதுன்னு தெரிய வரும். ஷீனாவும் அந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணிப்பான். மதர் ரோபோட்டால எந்த சான்ச்சுரிக்கும் கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உன்னால எந்த ஹியூமன்ஸோட சைனையும் கண்டுபிடிக்க முடியலையான்னு ஈவாவை கேட்பாங்க. ஈவா இல்லன்னு சொல்லிட்டு சான்ச்சுரியில இருந்த மித்த 5 குழந்தைங்களை பத்தி கேட்பா. அதுக்கு மதர் இதுவரை நான் 6 செட் ஆஃப் குழந்தைங்களை 9 ஜெனரேஷனுக்கு வளர்த்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுல 9th ஜெனரேஷன்ல ஒரு அன்னோன் டிசீஸ்னால குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதுல ஒரு குழந்தை மட்டும்தான்
அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அதுதான் நீன்னு சொல்லிட்டு, அப்போத்துல இருந்து உன்ன ரைஸ் பண்றது தான் என்னோட பொறுப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம புரோட்டோகால் படி நம்ம சான்சுரிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈவா, "நம்ம அங்க போக முடியாது மதர். நம்ம லாக்கஸ்க்கு போறோம். ராவிண்டர் கிட் கூடன்னு" சொல்லுவா. லாக்கஸ்னா என்னன்னு மதர் கேட்க, ஈவா நம்ம எர்த்ல இல்ல, நம்ம ஒரு ஏலியன் பிளானட்ல இருக்கோம்னு சொல்லுவா. மதர் அதுக்கு ரொம்ப ஷூரா, நீ ஷூரா சொல்றியான்னு கேட்பாங்க. நம்ம எர்த்ல இல்லன்னு. அதுக்கு ஈவா ஆம்னிபாட் கிட்ட ஆஸ்ட்ரானமி சார்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லுவா. அத பார்த்துட்டு மதர், இது ஏலியன் பிளானட் இல்ல, பட் இங்க இருக்கிற கிரீச்சர் ரெண்டும் ஏலியன் தான்னு என்னால ஷூரா சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈவா, இதுதான் எர்த்னா இங்க என்ன நடந்துச்சு, எல்லாரும் எங்க போனாங்கன்னு சொல்ல, இங்க இந்த எபிசோடோட கதை முடியுது. அந்த ஃப்ளையிங் கிரீச்சரோட நேம் ஆட்டோ, ப்ளூ கிரீச்சரோட நேம் ஷீனா அண்ட் ராவிண்டர் கிட், ஹீரோயினோட நேம் ஈவா, ஒரு மதர் ரோபோட் அண்ட் ஒரு ஹண்டர் கிரீச்சர். இப்போதைக்கு இவ்வளவுதான் கேரக்டர்ஸோட நேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வர்ற எபிசோடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் காய்ஸ், அவ்வளவுதான் இந்த எபிசோடோட கதை. இந்த சீரீஸை நீங்க பார்க்கணும்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த எபிசோடோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த மூவிஸ் கதையா சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்சோ டோன்ட் forget to like and share. Okay guys, see you on the next video. Until then, tata bye bye from Adimai.